வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்திக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலையாளம் பிக் பாஸோட ஒரு விஷயத்தை வந்து இங்கே திவ்யா அண்ட் தென் சாண்ட்ரா கம்பேர் பண்ணுறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா, இவன் திருந்த மாட்டான் மாமா அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து கமருதீன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதுவும் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எஸ் 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒரு ஹெல்த்தியாக பியூட்டிஃபுல்லாக இருந்தால் அது சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன மீன் பண்ண வராங்கன்னா, 2 பேர் வந்து ஜென்யூனாக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து ஜென்யூனாக அவங்க காமிக்கலாம். ஸோ வேறு விதத்தில் தான் காமிக்கணும் அப்படின்றது அர்த்தம் இல்லை அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து 1 மாதம் ஆகுதா அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்பாங்க. ஆமாம், ஆல்மோஸ்ட் 1 மந்த். பட் வெளியே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்கள் வந்து சொல்லுவாங்க. கான வினோதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ் 2 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ வெளியவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அமையறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்றப்ப, உள்ளே வந்து 27 நாளில் எப்படி நம்மளால் அந்தளவுக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுது அப்படின்றது தெரியல. பட் ஸ்டில் மலையாளம் பிக் பாஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து 2 பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த வந்து அவங்க எக்ஸாம்பிளாக சொல்லி, ஸோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஹெல்த்தியாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா வெளியே மக்கள்னால வரவேற்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து மலையாளம் பிக் பாஸ் வந்து இவங்க கம்பேர் பண்ணாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஜென்யூனாக இல்லாமல் வேறு சில விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. கேமுக்காக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வல்கராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ சாண்ட்ரா அண்ட் தென் திவ்யா இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க மலையாளம் பிக் பாஸ் பற்றி. ஸோ ஏன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து வாய விடுறாரு. ஸோ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவன் திருந்தலாமாமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீனை கலாய்க்கிறாங்க. ஸோ நீ வந்து வெளியே போய் எபிசோட் பார்த்துட்டு அந்த ஜெயில் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணு, ஜெயில் போர்ஷன் மட்டும் உட்காந்து பாரு, அதுக்கப்புறம் நீ எனக்கு கால் பண்ணுவ அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து சொல்கிறாங்க. உடனே பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீ என்ன தேடி என் வீட்டுக்கே வருவடா அப்படின்ற மாதிரி செம்ம கலாய்ச்சிருப்பாங்க கமருதீனை. ஸோ அவரோட கேரக்டர் என்ன அப்படின்றது திவ்யாவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷூட்டில் ஒன்றா இருந்திருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். அடுத்த நாள் காலையில் அதை மறந்துட்டு அது நடந்ததான்ற மாதிரி அவர் வந்து நடந்துப்பார். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் திரும்பவும் அவர் மாதிரி தான் இருப்பார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கான்வர்சேஷன் வந்து ஃபன்னாக போனதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.